ஹாய், ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலாமா? இது வந்து நார்மல் சப்பாத்தி கிடையாது. சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணி செஞ்சு சப்பாத்தி. சக்கரவள்ளி கிழங்கு வாங்குனீங்கன்னா இதை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கரெக்டான அளவுகளோட சொல்லியிருக்கேன். எந்த கப் வேணால் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து 1 கப் அளவு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பில் 2 கப் அளவு கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து ரொம்ப நேரம் பிசையணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் பிசைஞ்சாலே போதும். பிசைஞ்சிட்டு இதை வந்து ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக பிசைஞ்சாக்களே செய்யலாம். அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம சப்பாத்தி நார்மலாக திரட்டுவோம்ல, அது போலே நல்லா திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தோசை தவா வந்து சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சப்பாத்தியாக போட்டு 2 சைடும் வந்துட்டு 2 பக்கமே நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இது நார்மல் சப்பாத்தியை விட அவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அந்த சாஃப்ட் குறையாமல் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். இது கூட நீங்கள் காம்பினேஷன் முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க. சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினா இந்த ரெசிபி செய்ய மறந்துடாதீங்க. நீங்களும் இது போலவே வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் ரெசிபிஸ் வீடியோஸ் நிறையா போட்டுட்டு வரேன். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.